2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் அம்மையார். ஆட்சி அமைத்த அந்த நேரமே தமிழ்நாட்டில் உள்ள திருடர்கள் எல்லாம் கொலையர்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு ஓடிவிடுதா சொன்னாபடி. ஆனால் இப்பொழுது பார்த்தா அன்றாடம் கொலை கொள்ளை கற்பழிப்பு, அதுவும் ஒரு பெண்ணா ஆட்சி ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு சகஜமாகி போச்சுங்க. மணல் கொலை பகல் கொலை, எது நாடு சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சுங்க. ஒரு பகல் நடந்து போகிறது கூட பயமா இருக்குதுங்க, அச்சப்படுறாங்க பொதுமக்கள். இந்த அம்மையார் ஆட்சி அமைச்சதும் விலைவாசி குறைப்புன்னு சொன்னாங்க. பால் விலை, மின்சார உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, பொதுமக்கள் ரொம்ப அவதிக்கு உள்ளாகி உள்ளாங்க. கட்டட தொழிலாளிகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய் உயர்த்தி தரேன்னு சொன்னாங்க. ஆனா கடந்த 4 மாதமாக எங்க தொகுதி மக்களுக்கு யாருக்கும் முதியோர் பென்ஷன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் ரொம்ப வறுமையில் வாடிக்கிறாங்க. தமிழ்நாடுக்கு ஒரு விடிவெள்ளி பிறக்க வேண்டும்னா நமது டாக்டர் கலைஞர் அவர்களின் தலைமையில் நிர்ணயிக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்று இவர் கை காட்டும் நபர்தான் தமிழ்நாட்டின் இது இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் என்று அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பள்ளிகொண்டா பேரூர் கழக சார்பாகவும் என்னுடைய வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.